தூக்கி எறிங்க உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை, தூக்கி எறிங்க உங்களோட பயத்தை. பயம் இருக்கக்கூடாது. பயம் இருக்கிற ஒருத்தன் வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. பயத்தை தூக்கி வெளியே வீசுங்க. எதுக்கு பயப்படுறீங்க? பயம் உலகத்திலே கிடையாது. ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசுறதுக்கு பயப்படுறது, மேடை மேலே ஏறதுக்கு பயப்படுறது, மைக்கை கொடுத்தா பயப்படுறது, புதுசா தெரிஞ்ச ஒருத்தங்கிட்ட போய் பேசுறதுக்கு பயப்படுறது. எதுக்கு பயப்படுறீங்க? பயப்படவே பயப்படாதீங்க. ரெண்டு பதில் தான் வரப்போகுது. எஸ் இல்லைன்னா நோ. நான் சார் உங்க கூட சேர்றேன், உங்க கூட பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறேன், இல்லைன்னா நோ சொல்ல போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. காரணங்கள் எல்லாம் தேடாதீங்க. எனக்கு புதுசாக ஜாயின் பண்ண யாராச்சும் இருக்கீங்களா? இங்கே புதுசாக ஜாயின் பண்ணி எனக்கு 2-3 வாரத்துக்குள்ளே ஜாயின் பண்ண ஆள் எனக்கு வேணும். ஜென்ஸாக இருந்தால் பரவாயில்ல. வாங்க சார், மேலே வாங்க, மேலே வாங்க, சீக்கிரம் வாங்க. உங்கள் பேர் என்ன? வாங்க வாங்க வாங்க. ஹரிதாஸா? ஹரி. ஹரி, வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா வேண்டாமா? ஜெயிக்கணுமா வேண்டாமா ஹரி? இங்கே வாங்க. ஜெயிச்சிருவீங்களா? உறுதியா? டிரான்ஸ் இந்தியாவில் இன்றைக்கி ஜாயின் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? 4 நாள். ஃபென்டாஸ்டிக். 4 நாள் தான் ஆச்சுங்க ஜாயின் பண்ணி. இன்றைக்கி இந்த மீட்டிங் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் மனசில் இப்போ என்ன தோணுது? ஓப்பனாக சொல்லுங்களேன். என்ன தோணுதோ சும்மா சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ சொல்லுங்கள். எனக்கு அந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்கு சார். என்ன ஆசையெல்லாம் இருக்குது? வீடு கட்டணும், வீடு, கார் வாங்கணும், இந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்குது இல்லையா? ரைட். இப்போ எனக்கு ஒரு கேள்வி கரெக்டாக பதில் சொல்லுங்கள். இப்போ இது வரைக்கும் வீடு கட்டணும், கார் வாங்கணும் ஆசை உங்களுக்கு முதல்ல இருந்துச்சு. டிரான்ஸ் இந்தியா உங்களுக்கு கொடுக்கல. ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த வீடு கட்டுறது, கார் வாங்குறதெல்லாம் முடியுங்கிற நம்பிக்கை இருந்ததா உங்களுக்கு? டிரான்ஸ் இந்தியாவுக்கு முன்னாடி இல்லைங்க சார், நம்பிக்கை இல்லை. இப்போ டிரான்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கப்புறம் நம்பிக்கை வந்துருச்சா? வாழ்க்கையில் இதுக்கு மேலே வேற என்னங்க வேணும்? பாருங்க, ஆசை கனவு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு. 4 நாளைக்கு முன்னாடி அவருக்கு இருந்ததுங்க, வீடு கட்டணும், கார் வாங்கணும்னு எல்லா ஆசை இருந்ததுங்க. ஆனால் 4 நாளுக்குள்ள டிரான்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கப்புறம் முடியுங்கிற நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கையை டிரான்ஸ் இந்தியா கொடுத்துருக்கா இல்லையா? நீங்க வெயிட் பண்ணுங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க. அடுத்த வருஷம் நடக்கிற செமினார்ல அவர் கார் வாங்கி நிற்கிறாரா இல்லையான்னு பாருங்க. ஜெயிச்சிருவீங்களா நீங்க? உறுதியா? இப்போ உங்க என்ன படிச்சிருக்கீங்க? டிப்ளமா முடிச்சிருக்கீங்க. ஏன்னா இந்த வேலை பார்க்குற, படிக்கிற படிப்புக்கான வேலை ஏன் நீ பார்க்க மாட்டேங்கிறேன்னு உங்கள் வீட்டில் யாராவது சொன்னாங்கன்னா, சொல்லியிருக்காங்க, அப்போ நீங்கள் பயந்துருவீங்களா? பயப்பட மாட்டீங்க. தமிழ் வாங்க, பயப்பட மாட்டீங்க. இப்போ இந்த தமிழ் இருக்கார் இல்லையா, அவர் தான் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க. அவர் என்ன சொன்னார்? இப்போ படிக்கிற படிப்பை விட்டு ஏன் இந்த வேண்டாத வேலை பார்க்குறேன்னு சொன்னார். கரெக்டுங்களா? பிடிங்க அவரை. படிப்பு முடிச்சிட்டீங்க, அந்த வேலைக்கு, அந்த படிப்புக்கான வேலையை பார்க்காம நீ ஏன் இந்த வேலை பார்க்குறேன்னு உங்களை கேட்குறாங்க. கரெக்ட் தானே? அப்போ அந்த படிப்பை பிடிச்சிட்டு ஏன் இந்த வேற வேலை பார்க்குறேன்னு சொல்லி கேட்குறாரு அவரு. அவரை தாண்டி ஜெயிச்சிருவீங்களா நீங்க? ஜெயிச்சிருவீங்களா? ரைட். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா? இந்த பிஸ்னஸ் பண்ணு மகனே, போ மகனேங்கிறாங்களா? வேண்டாங்கிறாங்களா? சார் யாரோ ஒருத்தர் வாங்க சார், வாங்க முருகன் வாங்க. இவர் தான் உங்கள் ஃபேமிலி. இப்போ உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த பிஸ்னஸ் பண்ணாத, இந்த பிஸ்னஸ் பண்ணாதேங்கிறாங்க. பிடிங்க சார் அந்த கையை, பண்ணாதேங்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் விட்டுங்க. இப்போ உங்களுடைய நண்பர்கள் இந்த பிஸ்னஸில் பண்ணுறதுக்கு உங்கள் கூட நாளான்னைக்கு சேர்ந்துருவாங்களா? என்ன சொல்கிறாங்க அவங்கெல்லாம்? எனக்கு வேண்டாம், ஆள் பிடிக்கிற வேலையெல்லாம் எதுக்கு மவனே நீ செய்கிற, உனக்கு இதெல்லாம் தேவையா? நீ தான் டிப்ளமோ படிச்சிருக்க, இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் நட்டு போல்ட்டை மாட்டிட்டு, இல்லை சிவில் இன்ஜினியரிங்கில் போய் வேலை செஞ்சுட்டு மாசமானா 15,000 ரூபா வீட்டுக்கு கொண்டு போகலாம்ல, இது எதுக்கடா இந்த வேண்டாத வேலை செய்கிற சொல்கிறாங்களா உங்கள் நண்பர்கள்? சார் நீங்கள் ஒரு நண்பர் தானே, இந்தாங்க அவர் இடுப்பு பிடிச்சிக்கங்க, பின்னாடி போய் பிடிச்சிக்கங்க, அவருக்கு இடைஞ்சல் இல்லாமல். சரியா? இப்போ பாருங்க, நண்பர்கள் இவரை பண்ண வேண்டாங்கிறாங்க. இவரு யாருங்க நீங்க? சுத்தி இருக்கிறவங்க படிக்கிற படிப்பு விட்டுட்டு ஏன் வேலை பண்றாங்க? சார் நீங்க யார் சார்? அவருடைய ஃபேமிலி பையன் எப்படியாச்சும் உருப்பட்டா போதும், ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கி பையன் உருப்பட்டா போதும்னு நினைக்கிற ஃபேமிலி. சரி பாருங்க, அவங்க சொந்தக்காரங்களா இருக்கட்டும், இல்லை அவருடைய நண்பராக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அவர் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க, அவர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, தன்னையும் புழு மாதிரி கூடையே வச்சுக்கலாம், நாங்கள்லாம் புழுடா, நீ மட்டும் எதுக்குடா டிராகன் ஃப்ளை ஆகணும்னு நினைக்கிற, நீயும் எங்கள் கூடயே சாகிற வரைக்கும் புழுவாவே இருந்துருங்கிறாங்க. இப்போ இவர் என்ன முடிவு எடுக்கிறாரு? நான் புழுவா இருக்க மாட்டேன், நான் டிராகன் ஃப்ளை ஆயே தீருவேங்கிறாரு. ஆயிடுவீங்களா? அங்கே ஒரு இது வச்சுருக்காங்கல்ல, போஸ்ட்டு, அங்கே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஸ்டாண்டு,
அந்த ஸ்டாண்டை போய் நீங்கள் தொட்டுட்டீங்கன்னு வைங்க, இவங்களெல்லாம் தாண்டி அந்த ஸ்டாண்டை மட்டும் நீங்கள் போய் தொட்டுட்டீங்கன்னு வைங்க, டிரான்ஸ் இந்தியாவில் நீங்கள் டைமண்ட் ஆகிறத எவன் நினச்சாலும் தடுக்க முடியாது. கிளம்புங்க. ஏன்? ஓ, அப்போ வீட்டில் இருக்கிறவங்க சொன்னால் நீங்கள் செய்ய மாட்டீங்க, அப்படிதானே? அப்படிதானே சார்? அவ்வளோதானே உங்கள் பலம்? உங்கள் ஆசை அவ்வளோதானா? ஓ, அப்போ ஓ ஓகே ஓகே, சட்டை கிழிஞ்சா நீங்கள் செய்ய மாட்டீங்களா? வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டாமா உங்களுக்கு? அதை தொட்டா ஜெயிச்சிருவீங்க சார். நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணுமா சட்டம் முக்கியமா? எது உங்களுக்கு முக்கியம்? வாழ்க்கையில ஜெயிக்கணுமா சட்டம் முக்கியமா? என்ன சார் முக்கியம் வாழ்க்கையில உங்களுக்கு? சொல்லுங்க சார். அது 1000 தடை வருங்க, 1000 தடை வரும். அந்த தடைக்கு பேர் அப்பாம்பான், அம்மாம்பான், தங்கச்சிம்பான், மாமன்பான். இந்த அப்பா, மாமன், தங்கச்சி எல்லாருமே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் நீ எடுத்த முடிவு தான் மகனே கரெக்டு, நீ எடுத்த முடிவு தான் மகளே கரெக்டுன்னு உங்கள் கூட வந்து உங்கள் கூட நிற்பாங்க. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனை பார்க்காதீங்க, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனை பார்க்காதீங்க. எங்க போயிட்டு இருக்கீங்க, அங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்க கூட இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, உங்க சமுதாயம் எப்படி இருக்குங்கிற அதை பாருங்க. எங்க சார் நம்மால அவர் வேற பாருங்க, சட்டை இல்லைன்னு சொல்லி பயந்துட்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. டிரான்ஸ் இந்தியாவில் நீங்க கஷ்டப்படும் பொழுது உங்க சட்டை கிழிஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா? அவர் போட்டு வந்த சட்டை 500 ரூபா சட்டையா இருக்கலாம், ஆனா திரும்பி வருவார் பாருங்க 2000 ரூபா சட்டையில. எங்க சார் வாங்க வெளியே. வாழ்க்கையில் எவனா தடுப்பானா சார் உங்களைய? வாழ்க்கையில் இனிமேல் யாராச்சும் உங்களை தடுக்க முடியுமா? அடுத்த மேடையில் உங்களை நான் காரச்சூராக தான் பார்க்கணும். யார் டீம் நீங்க? யார் டீம் நீங்க? உதயகுமார் யார் சார்? தமிழ் டீம், உங்க டீம். இவருடைய சக்சஸுக்கு தமிழ் நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். அடுத்த செமினார்ல நீங்க காரச்சூராக தான் வர்றீங்க. ஆல் தி பெஸ்ட். Good.